திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 514, அதிகாரம் தெரிந்து வினையாடல். ஒரு நாட்டின் தளபதியை தேர்ந்தெடுப்பதற்காக பல கட்டங்களாக நடந்த தெரிவில் இறுதியாக 2 இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் வெற்றி பெறுபவருக்கு தளபதி பதவியோடு 1000 பொற்காசுகளும் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இறுதிப் போட்டிக்கு ஒரு நாள் முன்பாகவே இருவரும் வரவழைக்கப்பட்டு அரண்மனையில் தனித்தனியாக தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அன்று இரவு உணவிற்கு முன்னதாக தலைமை சமையல்காரர் அந்த இருவர்களில் ஒருவரின் அறைக்குள் சென்று இரகசியமாக, தம்பி, நான் உன் போட்டியாளனுடைய உணவில் தூக்க மருந்தை கலந்து விடுகிறேன். அவனால் காலையில் எழுந்திருக்கவே முடியாது. நாளை நடக்கும் இறுதி தேர்வில் போட்டியே இல்லாமல் நீ வெற்றி பெறலாம். இதற்கு பிரதிபலனாக நீ பரிசாக பெறும் தங்கத்தை எனக்கு தந்துவிட வேண்டும். சம்மதமா என்று கேட்டார். உடனே அந்த இளைஞன் கோபமாக, இது நாட்டின் பாதுகாப்பு தொடர்புடைய பதவி. தகுதியுள்ளவன் வென்றால் மட்டுமே நாட்டுக்கு பாதுகாப்பு. ஆகையால் எனக்கு தகுதி இருந்தால் நான் வெற்றி பெறுவேன். தயவு செய்து குறுக்கு வழியே வேண்டாம். அதே நேரத்தில் என் போட்டியாளனிடம் இதே போன்று பேரம் பேசி என் உணவில் மருந்தை கலந்துவிட மாட்டேன் என்று சத்தியம் செய்யுங்கள் என்றார். சமையல்காரர் அதே போன்று சத்தியம் செய்துவிட்டு சென்றார். அதே நேரத்தில் உதவி சமையல்காரர் மற்றொரு போட்டியாளனிடமும் அதே பேரத்தை பேசினார். அந்த இளைஞன் அதற்கு ஒப்புக்கொண்டதால், காரியத்தை சிறப்பாக முடிப்பேன், நீங்கள் தான் இந்த நாட்டின் தளபதி என்று சொல்லிவிட்டு வந்தார். இரவு உணவு முடிந்து இருவரும் உறங்கினார்கள். பேரத்துக்கு ஒப்புக்கொள்ளாத வீரன் அதிகாலையில் எழுந்து தேர்வு இடத்திற்கு சென்றான். ஆனால் அங்கு யாருமே இல்லை. மன்னர் திடீரென அங்கு வந்து புதிய தளபதியாருக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி தன்னுடைய வீரவாளை பரிசீலித்துவிட்டு, உங்களுக்கான இறுதிப் போட்டி நேற்றிரவே முடிந்துவிட்டது. காசை கொடுத்து பதவியை வாங்குபவர்கள் அந்த பதவியின் மூலம் நேர்மையற்ற வழியில் பணம் சேர்க்கவே முயல்வார்கள். ஆகையால் அவன் அதிகாலையிலேயே விரட்டப்பட்டான். உண்மையாய் நடந்து கொண்ட நீ தேர்வு செய்யப்பட்டாய் என்றார். எல்லா வகைகளாலும் ஆராய்ந்து தெளிந்த பின்பும் ஒரு செயலை மேற்கொண்டு செய்யும்போது அச்செயல் வகையால் வேறுபடுகின்ற மனிதர் உலகத்தில் பலராவர் என்பதை எனை வகையான் தேறிய கண்ணும் வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தேர்ந்தெடுப்பதற்கு பல வழிமுறைகள் அவசியம். செயல்படுவதற்கு நல் வழிகளே அத்தியாவசியம்.